உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்னவென்றால், அதாவது இன்னைக்கு பேசக்கூடிய பலனாகப்பட்டது புது வருட பிறப்பு 2026. இந்த 2026 ஆகப்பட்டது ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில பிறக்குது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த 2026 கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோல விளக்கமாக தெளிவாக நுணுக்கமாக பார்க்கிறோம். கன்னி ராசிக்காரங்களே, உங்களுக்கு தான் ஜாக்பாட். 95% கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தினுடைய பலன் சூப்பரா இருக்குது. கண்டிப்பா நம்புங்க, நீங்க இந்த பலனை அனுபவித்தே தீர்வீர்கள். கடந்த காலத்துல நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம், பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம், எடுத்த காரியம் உங்களுக்கு ஆகாம போயிருக்கலாம். ஆனா இந்த பீரியட்ல இந்த 2026 அட்டகாசமான பலன். அப்போ பாத்தீங்கன்னா, இது நம்ம சனி, குரு, ராகு, கேது இவங்களை வச்சுதான், இந்த ராஜ கிரகங்களை வச்சுதான் பலனை கணிக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது போக உங்களுக்கு இந்த ராகு பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்று சூப்பரா இருக்கிறாங்க. அப்ப இந்த குரு பகவானுடைய ஒளி ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல படுது. 5ஆம் இடம் என்பது என்ன? உங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவுக்கு, உங்களுடைய மூளைக்கு, உங்களுடைய திறமைக்கு உண்டான வாய்ப்பு இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைத்தே தீரும். ஏன் சொல்றீங்கன்னா, நீங்க அவ்வளவு பெரிய அறிவாளிகள். உங்களுக்கு அவ்வளவு பெரிய அறிவு இருந்தும் நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்கன்னா, அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 10 கம்பெனி கூட போட்டி போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பல நாடுகள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலை இருக்கும். உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு சில கன்னிராசிக்காரர்கள் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு கொஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி இல்லாமல், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலை செய்யறீங்க, உங்களுடைய உழைப்பை கொட்டுறீங்க, அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கல, அந்த உழைப்புக்கு உண்டான ப்ரமோஷன் கிடைக்கல. அதனால பேப்பர் போட்டு வேற கண்ட்ரிக்கு போகலாம், வேற கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணாலும் அது நடக்கல. ஆனால் இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியிலிருந்து உங்களை வேலைக்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அந்த வேலை நல்ல அதிகாரமும் நல்ல சேலரியும் நல்ல மரியாதையும் கண்டிப்பாக அங்கே கிடைக்கும். தாராளமாக நீங்கள் போகலாம். போனா நீங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். அது போக நீங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம், வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், வெளிநாட்டில் போயிட்டு இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் தொடர்புடைய பிஸ்னஸ்கள் செஞ்சு அதுல பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாரிச்சு நீங்கள் பெருமை அடையலாம். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா வேலை, பிஸ்னஸ் இதுல இந்த வருடத்தில் கன்னி ராசிக்காரர்கள் சக்சஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும், டென்ஷன் குறையும். அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல பாஸ் இருந்தாலும் சரி, சூப்பர்வைசர் இருந்தாலும் சரி, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய வேலையை பற்றி அவங்க பெருமையாக பேசக்கூடிய டைம் வந்தாச்சு. அதன் மூலியமாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், சேலரிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும்.
அது போக இந்த பீரியடில் அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, சாரி 7ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால 7ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய அறிவுக்கு பலன், உங்களுடைய திறமைக்கு பலன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப்ல ப்ரமோஷன் கிடைக்கும். அது போக அந்த 5ஆம் இடம் என்பது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இடம். உங்களுடைய குழந்தைகள் நல்ல படிப்பு, நல்ல பட்டம், நல்ல வேலை. இப்போ உங்க குழந்தைக்கு வேலை கிடைக்கலேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த பீரியட்ல நல்ல வேலையாக கிடைக்கும். கடந்த காலத்தில் கிடைச்சிருந்தா கூட அவளுக்கு திருப்தி இருக்காது. இந்த பீரியட்ல நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அது போக உங்களுடைய மக்களால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, மக்களால் பெருமைப்படுவீங்க. அது போக உங்கள் இப்போ வந்து பிஏ படிச்சிருக்கிறாங்க, எம்எட் படிச்சிருக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க, இப்படிப்பட்டவங்க வந்து ஏதாவது ரூபத்தில் இப்போ டிஎன்பிசி இல்லைன்னா குரூப் ஏ சம்மந்தப்பட்டது இது மாதிரி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக எழுத சொல்லுங்க. குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எதை எதிர்பார்த்து எழுதுகிறார்களோ, எந்த பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த பொசிஷனுக்கு வந்தே தீருவார்கள். இது வந்து உறுதி. கன்னிராசிக்காரங்களே, உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. 95% உங்களுடைய ராசிக்கு மார்க் போட்டாச்சு. அப்போ உங்களுடைய ராசி ஆகப்பட்டது யாரையுமே எதிர்பார்த்து, யாரையுமே நம்பி, யாருக்கிட்டையுமே ஆலோசனை கேட்டு நீங்க போக வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்க ஆலோசனை கேட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதற்கு முன்னாடி நடந்தது சொல்றேன். ஒரு விஷயத்துல நீங்க நல்ல முடிவு எடுத்திருப்பீங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம், இவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம், இவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம்னு எல்லாத்துக்கிட்டையுமே ஆலோசனை கேட்டு நீங்க எடுத்த முடிவை செய்வீங்க. ஆனா அந்த முடிவு இதற்கு முன்னாண்ட ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆயிருக்கும். அதனால பிஸ்னஸ்ல லாஸ் தான் ஆயிருப்பீங்க. அப்போ கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது இப்போ தெளிவாக இருக்கக்கூடிய டைம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அறிவாளி, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் இதற்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சு எடுக்கக்கூடிய அறிவை உங்களுடைய வீட்லையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. இது செய்யலாமான்னு கேளுங்க. அவங்க செய்யலாம், இது செஞ்சால் நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. அது போக வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களுடைய மக்களால் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்திலையுமே கணவன் மனைவி அந்த இருபாலருக்கும் நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும். நீங்கள் மனைவிக்கு ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய டைம் இப்போ வந்துருச்சு. தாராளமாக நீங்கள் வைரமோ தங்கமோ தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அப்படி வாங்கி கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சி அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பெற்றவங்க அவங்க அப்பா அம்மாவும் மகனை நினச்சி மகளை நினச்சி இப்போ பெருமைப்படக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அப்போ எனிவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சூப்பரான டைம். அப்போ இந்த பீரியடில் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, உங்கள் மேலே திருஷ்டி விழுகும், உங்களை வந்து வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்கள பற்றி நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம். அப்படி ஏதாவது தடைகள் வருது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் யாராக இருந்தால் உங்கள் ஃபேமிலி ஜோசியர்கிட்ட பாருங்கள். அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து எது எடுத்தாலும் அந்த காரியங்கள் தடுங்கலாகுது அப்படின்னா என்கிட்ட ஜாதகம் அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நிறைய பேர் என்னுடைய பதிவை பார்த்துட்ருக்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களுடைய ஜாதகங்களையுமே அனுப்பிச்சு நான் பார்த்துட்ருக்குறேன். உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த பீரியடில் நீங்கள் வந்து கும்பிட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, நீங்கள் வந்து அம்மனுக்கு விளக்கு போடுறீங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் அந்த விளக்கு போடும்போது அந்த விளக்கில் ஒரு கல்கண்டு பீஸ் அதையும் உள்ளே போட்டு அந்த விளக்கு போடுங்க. 2 விளக்கு போட்டால் அந்த 2 பீஸ் போட்டு
அந்த விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் இல்லாமல் நல்லா வாழ்வீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2020க்கான வாழ்த்துக்கள். இந்த 2026ல் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பொது பலனா எப்படி இருக்கு போறோம்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே கன்னிராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா புதன். எப்பவுமே கன்னிராசிக்காரங்க பேச்சு திறமைகள் அதிகமாக இருக்குங்க. அதாவது அவங்க கிட்ட வந்து நம்ம பேசி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். தெளிவான சிந்தனை, தெளிவான யோசனை, தெளிவான முடிவில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பொது பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. இந்த 2026ல் கிரகநிலைகளோட ஆண்டு பலனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக போகுது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 2025ல் கேது பகவான் கண்டிப்பாக இருந்தது. இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் கேது பகவான் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் குரு வந்து உச்சம் பெற போகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது கன்னி ராசிக்கு இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. லாபஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது எந்த தொழில் 2026ல் கன்னி ராசிக்காரங்க நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லாமே சக்ஸஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்க போகுது. இந்த 2026ல் செல்வாக்கு நிலை உயரப்போகுதுங்க. உயர் பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதி அடைய போகிறீங்க. 2025ல் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து விலக போகுது. 2025ல் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள், ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள், தடுமாற்றங்கள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2025ல் உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் 2026ல் உங்கள் ராசிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க. இந்த 2026 ஜூன் மாதம் வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொன்னான காலம். அந்த இடப்பட்ட காலம் ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து உயர் பதவிகளை நீங்கள் அடைய போகிறீங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒப்பந்தங்களில் வந்து நீங்கள் கையெழுத்திடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும் பொழுது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் நீங்கள் போயிருந்தாலுமே கூட அங்கே நீங்கள் தொழில் ஆரம்பிச்சு இருந்தீங்கன்னா ஏன் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்கும். அதே இந்த 2026 குரு உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக வெளியூர் நாட்டில் நீங்கள் தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு முன்னேற்ற அமைப்பாக இந்த 2026 இருக்க போது. உயர் பதவிகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் மாற்றங்கள் வரப்போகுது. மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். இந்த 2026ல் திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் திருமணங்கிறது நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசி பொறுத்தளவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே விருப்பப்படி அமையணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் தன்னுடைய பார்ட்னரு தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிற எண்ணம் எப்பவுமே கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படி 2026ல் உங்களுக்கு நினைச்ச வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் அமையறதுனால அப்படி திருமண வாழ்க்கை பண்ணும் பொழுதும் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையா கண்டிப்பாக இருக்க போது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இது இருக்க போது. அடுத்துக்கிட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாகன அமைப்பு, நம்ம வாகனம் வேண்டாமா இல்லை அதை வச்சுக்கலாமா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழுது அடைஞ்சு நிறைய பேர்த்துக்கு வந்து விரைய செலவுகள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த கன்னிராசி பொறுத்தளவில் புதிய வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வங்கியில் வேலை செய்கிறவங்க, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதில் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வேறு இடம் மாற்றக்கான வாய்ப்புகள் அமையும். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆரம்ப பாதையிலிருந்தே நீங்கள் துணிஞ்சு இறங்கி பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக இந்த 2026ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். பூர்வீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கம் எல்லாமே பகையாக மாறி இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து
நீங்கள் 2026க்கு புதிய உறவு முறைகள் வந்து உங்களை நாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைய போகுதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் 2025 கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் தான் உருவாயிருக்கும். நீங்கள் 2 ரூபா கடன் கட்டியிருந்தா கூட மறுபடியும் 4 ரூபா கடன் வாங்க தான் பார்த்துருக்குமே தவிர, ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட கடன் வாங்கி கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைப்பாக இருந்திருக்கும். ஆனால் 2026ல் உங்களுக்கு கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக உருவாகும். உங்கள் யாராவது வெளியே யாராவது தெரிஞ்ச ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா கூட அது வராமல் இருந்திருந்தா இப்போ இந்த 2026ல் நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாணவ செல்வங்களுக்கு வந்து கல்வியில் ஒரு மந்த நிலை உருவாகிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ராசியில் வந்து கேது பகவான் இருந்தனால கொஞ்சம் மந்த நிலை இதெல்லாம் உருவாகிருக்கும். இப்போ உங்கள் விரயஸ்தானத்தில் கேது பகவான் போனனால உங்களுக்கு கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு மதிப்பெண்கள் வரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க, படித்து வேலை கிடைக்காம இருந்திருக்கும். கிடைச்ச வேலைக்கு நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த 2026ல் நீங்கள் ஒரு கிடைச்ச வேலை வந்து உங்களுக்கான கல்விக்கு தகுந்த மாதிரி வேலையாக தான் இது அமையும். அதனால் வந்து இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதையில் அடையிறதுக்கான வாய்ப்புகளாக இது அமையும். அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். விலகி போன சொந்தங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள். அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள், குழந்தை பாக்கியம் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வண்டி வாகனத்தில் வந்து புதுசாக வாங்குறதுக்கான ஒரு அமைப்பும், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயம், இதெல்லாமே உங்களுக்கு வந்து உயர் பதவிகள் எல்லாம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நிகழப்போகிறது. அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நிதானமோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 2026 இருக்க போது. பட் நம்ம ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்குங்க. தன்னுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்து உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் இந்த தோஷங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புங்கிறது இருக்கும். நீங்கள் இந்த ஜனவரி மாத ஆரம்பத்திலேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளும் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகளும் முடிஞ்சால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. புதனோட அதிபதி விஷ்ணு பகவானை நீங்கள் கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம சரி செஞ்சு அதனோட வழிகள் நம்ம போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா புதன் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நிதானம் உங்களுக்கு நல்ல வெற்றிக்கு அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் சுய ஜாதகம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் ஏதாவது இருக்கா, நமக்கு ஏதாவது நெகட்டிவாக தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா பார்த்து அதனோட வழிகள் நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் போங்க. கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு பொன்னான வருடமாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் கன்சல்ட்டிங்கை நீங்கள் வாங்கி நீங்கள் பார்த்துக்கலாங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரஸ்தி சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி துவாதசி தீதி பாலவ கரணம் சுபயோகம் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது. இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். ஆனால் உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது இல்லைங்களா, அதில் கிரக நிலைகள் அப்புறம் கோச்சாரத்துடைய கிரக நிலைகள் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து 80% கரெக்டாக தான் இருக்குங்க.
சரிங்க, இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப 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 நல்லா இருக்குது. கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான வருடம் தான். எந்தவித பாதிப்புகளும் இல்லை. கோச்சாரத்தில் எல்லா கிரக நிலைகளுமே ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. எதுக்கு? காசு பணம் சம்பாதிக்க. இப்போது குரு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இது வந்து என்னென்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில்ஸ்தானத்தில் இருக்கார், 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துக்கு வருவார். உங்கள் ராசிக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 11ஆம் இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு? லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அதுக்கு வராரு. 5 பார்க்குறாரு. அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்குனே குரு வராரு. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரி, சனி 7ஆம் இடத்துலேருந்து கண்டக சனி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 7ல் சனி திக்பலம். கன்னியா ராசிக்கு சனி நல்ல செய்வார். ராகு 6ஆம் இடத்துல இருக்குது, கேது வந்து 12ஆம் இடத்துல இருக்குது. அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. மற்ற கிரகங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய பிளானு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சக்ஸஸ் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணிட்டாலே தெரியாது சக்ஸஸ் ஆஹா அப்படிங்க நினைக்கக்கூடிய அமைப்பை தான் உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ அற்புதமான நிலைகள் தான் உங்களுக்கு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்னியா ராசி, கன்னியா லக்னங்களே வந்து சாதனையாளராக வரக்கூடிய அமைப்புகள். அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு, கெரியரை க்ரோத் பண்ணுறது தான் எந்நேரமும் நினச்சிட்ருப்பாங்க. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மிதுனம் கன்னி ரெண்டுக்குமே அதிபதி புதன் தான். இதில் கன்னியா ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கே 6ஆக வருதில்ல, அதனால தான் இந்த அமைப்பு. அப்புறம் புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ராசியும் கன்னியா ராசி தான். அதனால தான் அவங்க வந்து எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அதில் அப்டேட்டடாக இருப்பாங்க. எந்த உத்தியோகம், எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி அதில் அப்டேட்டடாக இருப்பாங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக நான் தொழில் ஆரம்பிக்கலாமான்னா ஆரம்பிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைம் 2026 தான். இதில் எந்தவித சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம். சரி, ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், எனக்கு எப்படி போகும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக போகும். குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு 10லிருந்து. தொழில் மூலிமா நல்ல வருமானம், நல்ல லாபம், நிரந்தர வருமானம் இது எல்லாமே கிடைக்கும். புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. 7 கூடையவர் தான் உங்களுக்கு 10ல் இருக்கார். பார்ட்னரை குறிக்கக்கூடியது. அப்போ பார்ட்னர் மூலிமா, அதாவது ஒரு நல்ல பார்ட்னர் போட்டு அது மூலிமா வருமானம் வருது, அது மூலிமா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். கன்னிராசிக்காரங்க எப்போவுமே உழைப்புக்கு தயங்கவே மாட்டாங்க. நல்ல உழைப்பை போடுவாங்க. ஆனால் அதுக்குண்டான நல்ல பலன்களும் உங்களுக்கு இந்த வருடம் கிடச்சிரும். லாபம்னா குபேரனுக்கு ஒப்பானது. அதே மாதிரி குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு வருது. குரு 11ல் வராரு. அதனால் நல்ல அமைப்புகள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே கவலைப்பட வேண்டாம். நல்ல லாபம் அப்படிங்கிறதும் உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. 6 குரு பார்க்குறது மட்டும் கிடையாது, 6 கூடையவர் 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். உங்கள் ராசியை பார்த்துறாரு. வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜனன நட்சத்திரத்தில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இதில் எது உங்கள் நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. தெரியாத நபர்கள், அது வா மச்சான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கே கூட்டிகிட்டு போய் பண்ணுறது வந்து அன்னதானம் கிடையாது. அன்னதானம் என்னென்னா, உங்களுக்கு ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடாது, நண்பர்கள் இருக்கக்கூடாது, சொந்தக்காரங்க இருக்கக்கூடாது. தெரியாத நபர்கள் உண்மையாலுமே பசியில் வாடிட்டு இருக்கவங்களுக்கு பிரியாணி கேட்டால் கூட வாங்கி கொடுங்க. 2 இட்லி போதுன்னு கேட்டால் அவங்களுக்கு இட்லியை வாங்கி கொடுத்துருங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ ஒருவேளை ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலே அது மிகப்பெரிய அன்னதானம் தான். சட்டி நிறைய சோறை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதை வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு பேரில் அன்னதானம் இல்லை, அன்ன தோஷமாக மாறிடும். அதனால் அதை செய்ய வேண்டாம். பொதுவாகவே வந்து உத்தியோகத்திற்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களோட பேர் வந்து வெளியில் பேசப்படலைனாலும் நல்ல பாராட்டு, அங்கீகாரம், ஒரு நல்ல அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய அமைப்புகள், நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, பாராட்டு கிடச்சி உங்களுக்குன்னு ஒரு நல்ல பதவி கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப அருமையாக இருக்குது. வெளியில் போய் நான் வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் இருக்குது. ஒரு இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா, இந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அது ஒரு ட்ரீமாக வச்சிட்ருப்பீங்கள்ல, அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது.
இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப அதாவது உத்தியோகத்தில் உங்களுடைய கெரியரை க்ரோத் பண்ணுறது, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது ஜாபாக இருந்தாலும் சரி, க்ரோத் ஆகிறது, வளர்ச்சி, வெற்றி, சக்ஸஸ் இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. சரிங்க. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழில்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. உத்தியோகம்னா ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரு. அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குது உங்களுக்கு. ஜூனுக்கு மேலே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நல்ல காசு பணம் சம்பாரிச்சிடலாம். இப்போ இருந்தே நீங்கள் தேடி தேடி ரொம்ப டயர்டாயிருவீங்க, என்னடா இந்த இடமே முடிய மாட்டேங்குதுன்னு. ஆனால் பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் குரு கொடுத்துடுவார். கன்னியா ராசியில் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் பல கோடி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க, தவற விடாதீங்க. அதே மாதிரி வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் கிடைக்கும். படித்து அவங்க அதாவது தன்னிலை உணர்ந்து படிக்கக்கூடிய அமைப்புகளை மாறும். நல்ல புத்தி கூர்மை, நினைவாற்றல் இது எல்லாமே இருக்கும். அதாவது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி படிப்பாங்க. அதே மாதிரி நல்ல கேம்பஸில் செலக்ட் ஆகி பிளேஸ்மெண்ட்டு நல்ல பக்கமாக பிளேஸ்மெண்ட்டு ஒரு நல்ல உத்தியோகம் கிடச்சிரும். குரு 4ஆம் இடத்தை பார்க்குது, சனியும் 4ஆம் இடத்தை பார்க்குது, பதவிஸ்தானத்தை பார்க்குது. இந்த வருடம் அரசாங்க உத்தியோகம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. கன்னியா ராசியில் இருக்கவங்க யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே ஒரு நல்ல அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. பதவி ஸ்தானத்தை சனியும் பார்க்குது, குருவும் பார்க்குது. அப்போ அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்குது. நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுங்க. அதனால் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் ஆனால் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். சனியுடைய பார்வை என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் சோம்பேறித்தனம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி தான் போயிட்டுருப்பீங்க இவ்வளோ வருஷம். இந்த சனியோடைய பார்வை என்னென்னா புலம்பலை கொடுத்துரும். அதே மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். நீங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் எந்திரிக்க முடியாது. 1 மணி நேரம் கால தாமதமாகி தான் எந்திரிப்பீங்க. அந்த மாதிரி சனி வந்து சோம்பேறித்தனத்தையும் கால தாமதத்தையும் பண்ணுவார். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக்கணும், செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால வீடு அமைகிறதுல கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்பட்டாலுமே நல்ல வீடாக உங்களுக்கு அமைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குருவோடைய பார்வையும் இருக்குது. கட்டாயம் ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி இருக்குங்க. சில பேருக்கு பிஸ்னஸ் அமைகிறதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கும். கடன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கும். அதே மாதிரி பேங்க்கில் லோனுக்குலாம் அப்ளை பண்ண ஈஸியாக வந்து ப்ராசஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இப்போல்லாம் ஈஸியாக கிடச்சிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகளை உண்டு பண்ணும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ் தான். ஒன்று பொருளாதாரம் உயரும்போது ஹெல்த்து கீழே போயிடும். அதனால் ஹெல்த்துக்கும் கான்சியஸாக இருந்துக்கோங்க. அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. விரயம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் அதை சுப விரயமாக மாற்றிக்கங்க. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிச்சிங்க அப்படின்னா நல்லது. இல்லைன்னா அது பெரிய விளைவுகளை கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல ராகுவோடு சேருவார். அந்த காலகட்டத்தில் அது வந்து பிப்ரவரி எண்டு டு மார்ச் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகும்போதும் சரி, அதாவது இரத்த காயங்கள் ஆகிறது, ஒரு திடீர்னு ஒரு விபத்தாகிறது, மருத்துவ விரயம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அஷ்டமாதிபதி செவ்வாய்ங்க. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சில பேருக்கு சர்ஜரி இந்த மாதிரி கண்டங்களையும் கொடுத்துரும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனியும் செவ்வாயும் 7ஆம் இடத்துல இருக்குங்க, சேரப்போகுது. அது எப்போனா மார்ச் எண்டுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல்லேருந்து வந்து மே மாதம் வரைக்கும் இந்த 48 நாளுக்கு வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. அதாவது போராட்ட வாழ்க்கையை கொடுத்துரும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா விபத்து கண்டங்களோ அல்லது வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு மிஷினரி இயக்குறீங்கன்னா அதில் அசால்ட்டாக இருக்கனால விபத்து ஆகிறது, கை காலில் பிரச்சனை ஆகிறது, தீக்காயங்கள் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். அப்புறம் கணவன் மனைவி வாக்குவாதங்கள், இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை கொடுத்துருனால கவனமாக இருக்கணும். பொதுவாக கன்னியா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு 11ஆம் இடத்துக்கு வரதுனால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள், இளைய சகோதரன் வழி ஆதரவுகள், சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால் நடந்துடும்.
அதே மாதிரி வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறது, செல்ஃபாக எம்ப்ளாய்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் க்ரோத் இருக்குது. இவ்வளோ நாளாக ஒரு ஆதரவு கிடச்சிருக்காது. இப்போ ஒரு நல்ல ஆதரவுகள், குடும்பத்தாரே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி உங்களை ஒரு சாதனையாளராக ஆக்கிடுவாங்க. உங்களை பார்த்து நல்ல சந்தோஷப்படுவாங்க, பாராட்டுவாங்க, புகழ்ந்து தள்ளிடுவாங்க. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்கும் கட்டாயம். கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கிட்டேயும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக சனியும் செவ்வாயும் சேரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கன்னியா ராசிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற திறம், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு தப்பை செய்கிறாங்க அப்படின்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா புதன் உச்சமாகக்கூடிய ராசி. ஸோ நான் செய்கிறது தப்புன்னே ஒரு சிலருக்கு தெரியாது. ஒரு சிலர் வந்து நான் எங்கெங்கே தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க, ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஸோ உங்களோட தவறுகளை என்றைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் வெட்டியாக ஈகோ பார்க்காம வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு குரு பலமும் இருக்குது, 7ல் சனியும் இருக்குது. அதனால் இந்த டைமில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்க தான் உங்கள் வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. எந்தவித பாதிப்புகளும் இருக்காது. சனி இருக்கனால எந்தவித பாதிப்பும் இருக்கா, அதனால் கவலைப்படாதீங்க. கலத்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிங்க அப்படின்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதமெல்லாம் நீங்கி உடனடியாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குருபலம் வரதுனால தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் குரு 11லிருந்து 5ஐயும் பார்த்துருதுங்க. அதனால் நல்ல அமைப்புகள் தான் உங்களுக்கு. நீங்கள் விருப்பப்பட்ட திருமணம், விரும்பிய நபரையே மனம் முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரேக்கப்பான விஷயங்கள்லாம் மீண்டும் சேர்றதுக்கு உண்டானது. உங்களுக்கு நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க, திரும்ப மறுபடியும் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கொடுத்துரும். அதே மாதிரி வந்து குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குதுங்க. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இந்த காலகட்டத்தில் சப்போர்ட்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியர் இன்னும் ரொம்ப ஈஸியாக டெவலப் ஆயிரும். நினச்ச விஷயங்கள் எல்லாமே, ஆசை அபிலாசைகளை சாதிக்க முடியும். காசு பணத்தை கோடிகளாக குமிச்சிடலாம். நீங்கள் லட்சம்தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டால் கட்டாயம் கோடிகளை குமிச்சிடலாம். அந்தளவுக்கு அமைப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்க, இந்த காசு பணம்லாம் சம்பாதிக்கிறது அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு இடமா வாங்கி போடுறதோ அல்லது ஒரு கோல்டாக எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பரிச்சயம் இல்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தெரியாத நபர்கள், அறிமுகம் இல்லாமல் ஆசைப்பட்டு ஒரு பக்கம் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வராது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பொதுவாகவே பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அவங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள், பிரச்சனைகள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணுறது, ஒரு கோவில் யாத்திரைகளுக்கு செல்வது, புனித காரியங்களில் ஈடுபாடு பண்ணுறது, தான தர்மங்கள் செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி வந்து குரு 11ஆம் இடத்துல இருக்கனால செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் நடத்தி கொடுக்கும். முக்கியமாக யாருக்கெல்லாம் குரு தசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான டைமு இது. இந்த டைமை, இந்த 2026 பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எது அதிர்ஷ்டம், இது நடந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டு ஏக்கமாக இருக்கும்ல, அத்தனை விஷயமே உங்களுக்கு நடந்துடும். அதனால் கவலையப்படாதீங்க. அதே மாதிரி வந்து சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டுங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டு. புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை ஜூன் மாதத்துக்கு மேலே வருது. அதனால் புத்திர பாக்கியம் இருக்குது, சந்தான பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு, அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க. 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்குது. அதே தான் நான் சொன்னதே தான். லஞ்ச லாவணியங்களை ஈடுபாடு பண்ணாதீங்க. சனி பார்க்கும்போது நீதி நேர்மையை தான் அவர் பார்ப்பார். ஆனால் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நிறைய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் முன்னேறது, காசு பணம் பார்க்குறது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாதிச்சுக்க முடியும். ஆனால் லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது. சனியோடைய பார்வை இருக்கனால சில வருடங்களுக்கு லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. உங்களுடைய உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரிட்டர்னில் கொடுங்கன்னு கேளுங்க. அப்படி இல்லை அப்படியான்னு உங்களை பழிவாங்க பார்க்குறாங்கன்னா வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுங்கள். மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க. நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு மன அழுத்தத்தினால் நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி என்ன பண்ணுவார்னா அவங்கள பழி வாங்கிடுவார். யார் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாரோ அவங்கள பழி வாங்குவார். உண்மையாலுமே இது நடந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி
கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறவர். ஆனால் அவருக்கு ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க மாட்டிக்குவாங்க. செஞ்சால் இவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும். என்ன பண்ணுறது, ப்ரெஷர் மேலேருந்து இருக்குது. அப்போ என்கிட்ட என்ன சஜஷன் சஜஷன் கேட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை வரும். தசாபுத்தியும் சரியில்லை, கோச்சாரமும் சரியில்லை. மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க, எஸ்கேப் ஆயிருங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருங்க சார்ன்னு. அதே மாதிரியே ஆனார். கரெக்டாக வந்து யார் அழுத்தம் கொடுத்தாரோ அவர் அரெஸ்ட் ஆகிட்டார். இது வந்து கண் முன்னாடியே நான் பார்த்தேன். அதனால தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் வந்து இதை தெரியாமல் உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வரம்புக்கு மீறி, அதாவது அந்த ரூல்ஸுக்கு மீறி வந்து செய்யும்போது அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டும் ஈஸியாக கிடச்சிட்டு ஜெயிலுக்கும் போயிடுறாங்க. அதனால் இதிலெல்லாம் கவனமாக இருங்க. கன்னியா ராசிக்கு வந்து உத்தியோகமோ அல்லது ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா அவங்களால உயிர் வாழவே முடியாது. அந்தளவுக்கு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கன்னியா ராசிக்காரங்க. அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நான் பாடுபட்டு சொல்கிறது. கிடச்ச ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. எதை தொட்டாலும் வெற்றி, மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடியது. அதேமாதிரி அவார்டு விருதுகள்லாம் கிடைக்கக்கூடியது, பேர் புகழ் பரவுறது, காசு பணம் நல்லா சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அரசியல்வாதிகளுக்கு, கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சனியோடைய பார்வை இருக்குது. இந்த சனியோடைய பார்வை இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் பிரபலியம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்காது. அரசியல்வாதிகளுக்கு, அதாவது கன்னியா ராசியில் இருக்கவங்களுக்கு சனி 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்காருங்க. ஆனால் 4ஆம் இடத்தை பார்த்துட்றாரு. சனியோடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரசித்தியாக இல்லை. அப்புறம் வந்து உங்களுக்கு குருபலமும் மறைய போகுது. அப்போது உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடுகள் பண்ணுங்கள். தெய்வ வழிபாடு பண்ணணும். பூஜை, பரிகாரங்கள், யாகங்கள் இதெல்லாமே வளர்த்துக்கோங்க. கால சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை. சனியோடைய பார்வை ஒரு கசப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். குருவோடைய பார்வை, சுக்கிரனோட பார்வையெல்லாம் மக்கள் மனசில் உங்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மக்கள் வந்து ஐயோ இவருக்கு தான் ஓட்டு போடணும், இவர் ரொம்ப நல்லவருங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சனி வந்து உங்களை வில்லனாக வந்து காமிச்சிரும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து நல்லதுக்கு செஞ்சாலும் அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி மீடியாலெலாம் வந்து உங்களை வந்து என்னென்னா நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் பேசும்போது, மீடியாவில் பேசும்போது ஏதாவது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கரெக்டாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுருவீங்க. அது ட்ரோல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. கட்சி தலைமையிடம் உங்கள் மேலே அதிருப்தி ஆயிடுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பதவிகளை தட்டி பிடுங்கி எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பாங்க ஆட்கள். ஸோ அதனால் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பரிகாரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பொதுவாகவே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சக்ஸஸ் ஆகுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மொத்தத்தில் காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது சூப்பரான டைமு. நிறைய க்ரோத் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியாக அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது. காசு பணம் சேர்க்கறதுக்குலாம் இது சூப்பரான வருஷம். பிளான் போட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க. எல்லாமே தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.